பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் என்ன? இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்தார் நினைக்கிறது போல் அல்ல, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொல்லி. அப்படின்னா என்ன? ஜீவன் என்ன? ஆசீர்வாதம், நன்மைகள், அதெல்லாம் ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ பரிபூர்ணம், பூரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும். அல்லேலூயா. அப்போ இம்மையில மாத்திரம் நல்லா வாழ்ந்துட்டு மறுமை இல்லைன்னாக்கா அது பூரணம் இல்லை. இம்மையில் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க பூரணமாக இருக்கிறாங்க, அவங்க பூரணமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அநேகர் மனிதர்கள் ஏமாந்து போகிறாங்க. பூரணம்னா என்ன தெரியுமா? அதனால் தான் இயேசு சொல்லும் பொழுது, எனக்காக எதையாவது அவன் இழக்கும் பொழுது, எனக்காக ஏதாவது தன்னுடைய இந்த உலகத்தில் ஒரு முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து அவன் என்னை பின்பற்றும் பொழுது சில காரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்குது, உறவுகளை இழக்க வேண்டியதாக இருக்கிறது, உலகத்தில் சில காரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இழந்தால் அதற்கு அவர் ஈடாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இம்மையிலும் மறுமையிலும். அல்லேலூயா. அப்போ மறுமை நித்திய ஜீவன், பரலோகம் என்பதையும் கூட சுதந்திரித்துக் கொள்ளும்படியான வாழ்க்கை தான் பூரணமான வாழ்க்கை. எப்பொழுதுமே நாம் இந்த உலகத்தில் மாத்திரம், உலகத்தின் காரியங்களை மாத்திரம் கண்ணோக்கி கொண்டிருந்தால் அது சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில். எப்பொழுதுமே நம்முடைய இங்கு ஒரு சில நேரத்தில் ஏதாவது கிடைக்கலன்னு சொன்னாலும் கூட பரலோகத்தில் நாம் பூரணமாக இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. சாம் ஜெபத்தர அப்படின்ற அந்த ஊழியக்காரர் ஒரு தடவை அவருடைய கால் ஊனமாக இருக்கும், அவர் கொஞ்சம் மொண்டி நடப்பார். அந்த சூழ்நிலையில் அவரை ஜெபம் பண்ணும்போது அநேகர் அற்புதங்களாக நடந்திருக்குது, அநேகருக்கு ஜெபம் பண்ணி அவர் வார்த்தைகள் எல்லாம் கொடுக்குற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், கனமான ஒரு ஊழியக்காரர். அவரை ஒரு கிண்டல் பண்ணி பேசினாராம், நீ ஊனமாக இருக்கிற, மொண்டியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவர் அழுது பொழுது ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இங்கே நீ இருப்ப, மறுமையில் பூரணமாக இருப்ப. ஹல்லேலூயா. ஆகவே இங்கே இருக்கிறதான சின்ன சின்ன குறைகள் எல்லாம் மறுமையில் பூர்ணமாக்கப்பட்டு விடுகிறது. இங்கேயும் சில நன்மைகள் உண்டு, ஆனால் நித்தியத்தில் நாம் பூர்ணமாய் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கே நமக்கு எல்லாம் பரிபூர்ணமாய் கொடுக்கப்படுகிறது. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, ஊனம் இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, பிசாசின் தொல்லையே இல்லை. ஆமென். பிசாசின் தொல்லையே இல்லாத ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆசையா? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆசை? அதுக்காகத்தான் இங்கே கொஞ்சம் சில பிசாசின் தொல்லைகளை சகிச்சுக்கணும். பிசாசின் தொல்லை வந்த உடனே ஏசப்பா விட்டு ஓடி போகிறதில்ல. அவருக்குள்ளேயே நாம் இருக்கும் பொழுது பிசாசின் தொல்லைகளிலிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர், அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை நம்மை விலக்கி காத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அவரை மாத்திரமே, இயேசுவை மாத்திரம் சொல்லுங்க, இயேசுவை மாத்திரம், உம்முடைய வார்த்தையை மாத்திரம், உம்முடைய வல்லமையை மாத்திரம் நம்புறதுக்கு நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் மனுஷன் நம்பிக்கை வைக்கிறான், தன்னுடைய பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறான், தனக்கு இருக்கிற செல்வத்தின் மேலாம் நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் நாம் அவைகளெல்லாம் உபயோகப்படுத்தி கொள்கிறோம். செல்வங்களை, இருக்கிறதான எல்லா உலகத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை உபயோகப்படுத்திக்கிறோம். நம்பிக்கை இயேசுவின் மேலே. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் பூரணப்படுத்துகிறவர், அவர் தான் பூரணத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறவர். இந்த நல்ல இயேசு அவரையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை அழகாக கட்டுகிறார். இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி கட்டுறாரா? நம்முடைய வாழ்க்கையை அழகாக கட்டுறாரு. எது வரலும் கட்டுறாரு, கட்டிகிட்டே இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை எது வரலும் கட்டுறாரு, நித்தியத்தில் நாம் போய் சேர்க்கிற வரையிலும் அவர் நம்மை அழகாய் வணைந்து நம்மை மாளிகையாய் கட்டுகிறாராம். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. என்ன செய்கிறார் இயேசு? நம்மளை இந்த நல்ல ஆண்டவர் எப்படி ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக, நான் யாரு? ஆவிக்கேற்ற மாளிகை, ஒரு மாளிகை, ஆவிக்கேற்ற ஒரு மாளிகை நான் கட்டப்பட்டு ஒரு மாளிகையாக, அழகான மாளிகையாக
ஜீவனுள்ள கற்களை கொண்டு ஆவிக்கேற்ற மாளிகையாய் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். இயேசுவினால் கட்டப்படுகிறோம். இயேசுவினால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அவர்தான் நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறவராய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆவிக்கேற்ற மாளிகையாய், ஆவிக்குள் பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு, தேவனுடைய வார்த்தையோடு நம் வாழ்க்கை கட்டப்படுகிறதா இருக்கிறது. நான் ஆவிக்குரிய மாளிகை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய மாளிகை. ஆவிக்குரிய மாளிகை நம்மளை சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய மாளிகை நம்மளை ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறாரு, பின்னாடி இருந்து நம்மளுக்கு தெரியல. நம்ம ஆவிக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வார்த்தைகளை கொடுத்து நம்மளை கட்டுறாரு. அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. அந்த சிற்பாசாரி இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு சிற்பாசாரி. ஒரு சிற்பியை உருவாக்கிறதுக்கு நல்ல ஒரு சிற்பாசாரி இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்கள எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. நல்ல ஒரு சிற்பத்தை, நல்ல ஒரு உருவத்தை உருவாக்குறவங்க. ஆனால் இந்த இயேசு நம்மளை அழகான ஆவிக்குரிய மாளிகையாக கட்டுகிற, உருவாக்குகிற நல்ல சிற்பாசாரி. ஹல்லேலூயா. இயேசு நல்ல சிற்பா. அப்போ அது இயேசு கட்டுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அவர் கட்டுறாரு, நம்மளை என்ன பண்ணோம்? அவருக்கு விட்டு கொடுத்தா தீர்ந்துச்சு. எரேமியா 18:9 அவரே சொல்றாரு பாருங்க, கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அப்படி சொல்றாரு. கட்டுவேன்னு சொல்லுவேன், நாட்டுவேன் என்று நான் சொல்றது உண்டு. யார் கட்டுறது வாழ்க்கையை? இன்னைக்கு அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அப்படி சொன்னால் அவர் அப்படி கட்டுவேன்னு சொல்கிறாராம் அவர் வாய் திறந்து. அப்படி சொன்னார்னாக்கா அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 33 அதில் 8-10 வரையிலும் கூட அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதமாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுகிறார் கட்டுவேன் நாட்டுவேன் என்று சொல்லி. அப்பர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கட்டுவேன் நாட்டுவேன் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுமா? ஆமென். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுங்க. அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம். அவர் சொல்லுகிறார் கட்டுவேன் என்று சொல்லி. எரேமியா 24:6 கூட அதையே அப்படி வாக்கு சொல்லுகிறார் பாருங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வாக்குத்தத்தங்களை எல்லாம் பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறதுக்காகத்தான் இதையெல்லாம் நான் எடுத்து காண்பிக்கிறேன். என்ன சொல்லுகிறார்? எரேமியா 24:6 அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல, இயேசுவே என்னை நீர் கட்டுவீர், பிடுங்க மாட்டார், கட்டுவீர். ஒருத்தன் வழியில் நடந்து போயிட்டு இருக்கிறான். ஒருவன் குற்றுயிராய் கிடக்கிறான். ஒரு திருடன் வந்து அவனை அடித்து அவனை பிடுங்கிக்கிட்டு போயிட்டான். அவங்ககிட்ட இருந்ததான எல்லாத்தையும், எல்லா ஒரு பணத்தையும் பொருளையும் பிடுங்கிக்கிட்டு அவனை குற்றுயிராக போட்டு போயிட்டான். ஆனால் இன்னொருத்தர் வராரு, நல்ல சமாரியன். அவர் வந்து என்ன பண்ணாரு? நல்ல சமாரியன் வந்து குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனுக்கு என்ன செஞ்சாரு? கட்டினார், கட்டினார், காயம் கட்டினார். காயப்பட்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காயத்தை கட்டுகிற நல்ல சமாரியன் உண்டு. அவர் சொல்லுகிறார் கட்டுவேன். எல்லாம் சொல்லுங்க, கட்டுவார். இயேசுவே என்னை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, உமக்கு நன்றி. அவர் சொன்னால் செய்வாருங்க. யாரோ வந்து உன் வாழ்க்கையை நான் எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்கிறேன், அதெல்லாம் கூட சில நேரத்தில் முடியாது போயிடும். அவங்களால செய்யணும்னு ஆசை இருக்கும், அவங்களால முடியாது போயிடும். ஆனால் இயேசு சொன்னால் செய்வார். அப்படி வார்த்தையை நம்பலாம். அவர் கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எரேமியா 24:6 கட்டுவேன், இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க? ஏசுக்கிட்டு போனால் பிடுங்கிக்குவார், ஏசுக்கிட்டு போனால் பல துன்பம்.
இயேசு நம்பினாக்கா ஏதாவது நம்மளுக்கு நஷ்டம் உண்டாயிருமோ? இல்லைங்க. அவர் தான் உண்மையா இம்மையிலும் மறுமையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மளை கட்டுகிறவர், ஆதரிக்கிறவர், காயம் கட்டுகிறவர், நம்மை மாளிகையாக உருவாக்குகிறவர், நல்ல வாழ்க்கையை தருகிறவர், நம்முடைய வாழ்க்கையிலுக்கு அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம்மை நன்மையினால் நிரப்புகிறவர் இயேசுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடிக்கிறது பாருங்க, அவர் சொல்றாரு, நான் இடிக்க மாட்டேன், பிடுங்க மாட்டேன். யார் சொல்றது? ஏசப்பா சொல்றாரு. இடிக்க மாட்டேன், பிடுங்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப இடிக்கிறதும் பிடுங்கிறதும் யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். பல நேரங்கள்ல, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இடிக்கிறதும் பிடுங்கிறதும் இயேசுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, இயேசு இடிக்க மாட்டார், அவர் பிடுங்க மாட்டார். அவரே சொல்றாரு, இடிக்க மாட்டேன், பிடுங்க மாட்டேன்னு. புதிய ஏற்பாட்டில் கூட அது அப்படியே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்க. இயேசு சொல்றாரு, இயேசு 10 யோவான் 10:7 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாய் இருக்கிறபடினால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் யார் பிடுங்குறாங்க, யார் கெடுக்கிறாங்க, யார் கொள்ளையிடுறாங்க, யார் அழிக்கிறதுக்காக வராங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் உண்டாக, நம்முடைய வாழ்க்கையில் குறைவு உண்டாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வருகிறதில்லை. 10:10 ஆண்டவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறான். கொள்ளையிடுறதுக்கு வரான், திருடுறதுக்கு வரான், அழிக்கிறதுக்கு வரான். யார் வர்றது? பிசாசு வரான். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது. அப்ப இயேசு நம்மளை கட்டுகிறதுக்கு வராரு, நம்மளை உடைக்கிறதுக்கு வரல, நம்ம உள்ளத்தை உடைக்கிறதுக்கு வரல. பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்களை வாசிக்கும் பொழுது கடவுளே நம்மளை உடைக்கிறது மாதிரியும், சிச்சிக்கிறது மாதிரியும், தண்டிக்கிறது மாதிரியும், பிசாசு கையில் கொண்டு போய் ஒப்படைக்கிறது மாதிரியும் சில சம்பவங்களை நம்ம வாசிப்போம். ஆனால் அதை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே வாசிக்கும் பொழுது நம்முடைய மனம் தெளிவாகும். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது லிட்டரலாக பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஒரு சம்பவத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பழைய ஏற்பாட்டின் சம்பவத்தை புதிய ஏற்பாட்டு இயேசுவின் போதனையின் வெளிச்சத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு நல்லவர் என்பது புரியும். ஆமேன். அவர் தீமைக்கு காரணர் அல்ல. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு தீமையை கொண்டு சோதிக்கிறவர் அல்ல. அப்படிதான் யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்லுகிறது. அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அப்படியே சிச்சித்து பிள்ளைகளை, சிச்சை வேற சோதனை வேற. பிள்ளைகளை சிச்சிக்கிறது போல அவர் சிச்சிக்கிறாரு. அவர் தீமையை கொண்டு சோதிக்கிறதுல ஒரு கேன்சர் வியாதியை கொடுத்து இவனுடைய விசுவாசத்தை சோதிக்கலாம், அவர் அப்படி சோதிக்க மாட்டார். அப்படிதான் சொல்லுது யாக்கோபு புஸ்தகம். தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல அவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தீமைகள் நேரிடும் என்று சொன்னால் அந்த தீமைகளுக்கு பிசாசுதான் காரணம். இயேசு நல்லவர் என்பதை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம் உறுதியாய் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இது என்று சொல்லி தீமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டின் போது தான் கர்த்தருடைய சித்தங்க தீமை, இந்த பாடு, இந்த வறுமை, இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதி எல்லாம் கர்த்தருடைய சித்தங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ள. கர்த்தருக்கு அது சித்தம் அல்ல. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை படித்து 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 தியானித்து அறியும் பொழுது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியும்படியான உள்ளங்கள் நமக்கு உண்டாகும். ஆகவே கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார், என்னை கட்டுகிறார், என்னை அவர்
மேன்மைப்படுத்துகிறார், என்னை அழகானவனாக மாற்ற அவர் விரும்புகிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கூட பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஏசு என்ன சொல்றாரு? என் சபையை கட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, கட்டுவேன். ஏசு கட்டுறதுக்கு விரும்புகிறாருங்க, இடிக்கிறதுக்கு அவர் விருப்பப்படல. நம்முடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு உங்களையும் என்னையும் கட்ட முடியுமா? எப்படி உடைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு கீழே போயிருந்தாலும், எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும், எவ்வளவு உடைஞ்சு போயிருந்தாலும், எவ்வளவு நொந்து போயிருந்தாலும் இயேசுவால் கட்ட முடியும். ஆமென். இயேசுவால் கட்டி எழுப்ப முடியாத ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அவர் ஒன்றுமில்லாமல் உருவாக்குகிறவர், அவர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறவர், அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர், அவர் கட்டுகிறார். அந்த அதிகாரத்தை நமக்கும் கூட கொடுக்கிறார். நீங்களும் சில காரியங்களை கட்டலாம் என்று சொல்லி தேவனுடைய விருப்பம். நம் விசுவாச வாழ்க்கை, உலக வாழ்க்கை அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலும், அவருடைய வார்த்தையினாலும், அவர் தருகிற வெளிப்பாட்டினாலும், விசேஷமாக வெளிப்பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. பரிசுத்தாவினால் உண்டாகிற வெளிப்பாடு, ஞானம், புத்தி, அறிவு இவெல்லாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, இந்த உலகத்தின் வாழ்க்கை கட்டுவதற்கு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த ஞானம், இந்த விவேகம், இந்த புத்தி எல்லாம் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்டாகிறது. யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார், நீ இவைகளில் தியானமாய் இருந்தால் புத்தியாய் நடந்து கொள்ளுவாய். எப்படி நடந்து கொள்ளுவாய்? புத்தியாவே நடந்துக்க முடியறது இல்லைங்க. எங்கள் வீட்டில் நான் புத்தியாக நடந்து கொள்ள முடியறதில்ல, என் மனைவி புத்தியாக நடந்து கொள்ள மாட்டுறாங்க, என் கணவன் புத்தியாக நடந்து கொள்ள மாட்டுறாங்க. புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஞானவானாய் புத்தியுள்ளவர்களாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஆகவே தான் வேத வசனத்தை தியானிக்க, படிக்க, கேட்க நாம் எப்பொழுதும் ஆவலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 24:3 சொல்லுகிறது பாருங்க. அப்போ சில ஞானத்தை குறித்து, விவேகத்தை குறித்ததான வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். வீடு ஞானத்தில் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுமா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வீடெல்லாம் கட்டப்படாமல் உடைக்கப்பட்டு, டைவர்ஸு இல்லை அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு கணவன் மணியாக வாழ்ந்தாலும் கூட உண்மையான ஒரு அன்பு இல்லை, உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அப்போ அந்த ஞானம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, கொரிந்தியர் புத்தகத்தில், இயேசுவே என்னுடைய ஞானம். ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு ஞானமான. அப்போ இயேசுவினால் வாழ்க்கை கட்டப்படும். அப்படின்னா இயேசுவினால் வாழ்க்கை கட்டப்படும்னா இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வைக்கும் பொழுது ஞானம், விவேகமும் அவரா நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 9:1, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தது. ஞானம். இப்போ இந்த ஞானம் அப்படின்ற இடத்துல எல்லாம் நீங்கள் இயேசுவை போட்டுக்காங்க பாருங்க. இயேசு என் வீட்டை கட்டி என்னை 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்ததுனாக்கா அழகா என்னுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இப்போ புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள்,
அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ யார் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப படிச்சிருக்கிற ஒரு, இப்போ வெறும் புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு எழுதுனதுனால இது என்ன பண்ணுறாங்க, வெறும் ஸ்திரீகளுக்கு மாத்திரம் நம்ம அப்ளை பண்ணுறோம். இல்லை, புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு இல்லை, புத்தியுள்ள மொத்தமாக நம்ம வச்சுட்டாங்க, புத்தியுள்ள ஒரு விசுவாசின்னு வச்சுக்கலாம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். புத்தி இருக்கும் பொழுது அவர்களால் குடும்பங்கள், வீடுகள், வாழ்க்கைகள் கட்டப்படும், அது இடிக்கப்படாது. யார் புத்தியுள்ளவர்கள்? புத்தியுள்ளவர்கள் யாருங்க? இயேசுவை அறிந்தவர்கள் தான் புத்தியுள்ளவர்கள். ஆமென். படிச்சுட்டா, நல்ல ஒரு டிகிரி வாங்கிட்டா அவங்க ரொம்ப புத்தி இருக்குது, நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட முடியாது. ஒன்றுமே நீங்கள் படிக்கலைன்னாலும் கூட, ஒருவேளை படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலனாலும் கூட, இயேசுவை அறிஞ்சிக்கிட்டாக்கா உங்களுக்கு புத்தி வந்துடும். அவர்தான் புத்தியும் ஞானத்தையும் அறிவையும் தந்து நம்முடைய இம்மையின் வாழ்க்கையும் பரலோகத்துக்கான வாழ்க்கையும் கட்டுகிறவராக இருக்க. பாருங்க, இந்த நீதிமொழிகள் 36ஆம் அதிகாரத்தை அநேகர் படிச்சிருப்பீங்க. எத்தனை தடவை படிச்சுன்னு தெரில. நான் எத்தனையோ தடவை இதெல்லாம் படிச்சிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஊழியக்காரர் இருக்கிறதுனால படிச்சோன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை. நீங்களும் கூட படிக்கிறதுக்கு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் இருக்குது, அதில் 31 வசனங்கள் இருக்குது. எத்தனை இருக்குது? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31 வசனங்கள். யாராவது முழுசும் இதை அநேகர் படிச்சிருப்பீங்க. எந்த வாரத்தில் போய் படிக்கிறதுக்காக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன ஒரு புத்திமதிகளை சொல்லுகிற இது ஒரு 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 குடும்பத்தின் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நடத்துகிற ஒரு பெண்ணுக்கு ஆலோசனையும் ஞானத்தையும் அறிவுரையும் கொடுக்கிற ஒரு வார்த்தை போல எழுதப்பட்டாலும் கூட, இது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற, விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். ஆமென். இதில் நான் படிக்கும் பொழுது பல நேரங்கள் நினைக்கிறது, ஒரு குணசாலியான ஸ்திரீ குறித்து அப்படி சொல்லிவிட்டு இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னாக்கா, அவர் செய்யறதெல்லாம் ஒரு ஆண் என்ன செய்யறானோ அதை பற்றி தான் எழுதியிருக்குது. இப்போ அதில் எழுதும் பொழுது பாருங்க, அதை இப்போ வாசித்தாக்கா அதிக நேரம் பிடிக்கும். 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் இதை ஒரு தடவை வாசித்து பாருங்கள். வாசிக்க தெரிஞ்சவர்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்க தெரியலையா, நீதிமொழிகள் முழுசையும் கூட ஆடியோ பைபிளில் போட்டு உட்காந்து கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு, அதில் என்ன ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்க்கும் பொழுது அந்த 10ஆம் வசனத்திலிருந்து அது ஆரம்பிக்குது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நான் இப்படி அறிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். குணசாலியான விசுவாசியை கண்டுபிடிக்கிறவன் யார்? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, குணசாலியான விசுவாசி, அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இதை பெண்களுக்கே சொல்லி செப்பரேட் பண்ணிட்டாங்க, பெண்களுக்கல்ல. அதனால தான் இதை சபையில் நான் கொண்டுட்டு வந்தேன். பெண்களும் ஆண்களும் நாம் இருக்கிறோம். நமக்கு தான் குணசாலியான விசுவாசி யாரு? நான் குணசாலியான விசுவாசி. என்னுடைய விலை எப்பேற்பட்டது? ஆமாம், வெறும் குடும்ப பெண்களுக்கும், கல்யாணமான பெண்களுக்கும், கல்யாணம் ஆக போகிற பெண்களுக்கு மாத்திரம் இதை பிரசங்கமாக வைக்கிறதில்ல. நான் ஒரு குணசாலியான ஸ்திரீ. அங்கே 11ஆவது வசனம் பாருங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவனுடைய இருதயம் என்னை நம்பும். இயேசு இருதயம் நம்புமா? உங்களை நம்புமா? இயேசுவின் இருதயம் உங்களை நம்புமா? ஆமென். இயேசுவின் இருதயத்துக்கு நம்பிக்கையுள்ளவனாக நான் நடந்து கொள்ள முடியும். பாருங்க, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். அப்ப உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த ஸ்திரியானவள், இந்த குணசாலியானவள், இந்த விசுவாசி, அப்ப பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவனுக்கு நன்மை செய்கிறாள், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நன்மை செய்கிறான். 2 பேர்த்துக்குமே பொருந்தும். பாருங்குது, பெண்களுக்குன்னு வாசித்து விட்டுட்டு அப்படியே போயிடுறது கிடையாது. அதுக்கு கீழே வரத்தினால தான் எனக்கு இது ஒரு ஆண்களுக்கு எழுதப்பட்டது போலவே எனக்கு தோணும். சில நேரத்தில் நான் படிக்கும் பொழுது ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள், வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள், ஆகாரத்தை கொண்டு வருகிறாள், இருட்டோடு எழுந்து வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், வேலைக்காரிக்கு படி இழக்கிறாள். வேலைக்காரங்களாம் கூலி கொடுக்குறது யாருங்க? வீட்டில் வேலைக்காரருக்கு கூலி கொடுக்குறது யாரு? ஆம்பளைங்க தானே கொடுக்குறாங்க சாதாரணமாக. யோசனை பண்ண, ஒரு வயலை விசாரித்ததை வாங்குகிறாள், தன் கையின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, சம்பாத்தியம் பண்றீங்க. இதெல்லாம் யார் பண்றது?
ஒரு ஆண் தானே பண்ணுறாங்க. கார் பொம்பளைங்க போய் வாங்குறாங்களா? இவ்வளோ வீடு போய் பொம்பளைங்க வாங்குறாங்களா? ஒரு அவங்க பேரில் பண்ணி வைக்கலாம், வாங்குறத கூட கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அதெல்லாம் விசாரித்து வாங்குறது யாரு? என்னங்க இது? பெண்களுக்கு எழுதப்பட்டிருக்குது, ஆண்களுக்கு எவ்வளோ பொருந்தது பாருங்கள். ஆகவே தன் பெண்களுக்குன்னு தள்ளி விட்டுட்டு போயிட்டாக்கா நம்ம ஏமாந்துருவோம். இது தேவ பிள்ளை ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். ஆமேன். பாருங்க, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். வியாபாரம் பிரயோஜனமாக இருக்கிறது என்று அறிகிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிர்களை பிடிக்கும். சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவர் நிமித்தம் இரட்டிப்புரை உடுத்தி இருப்பதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. தன் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தக இடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதும் அவள் நாவில் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறாள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, நீ அநேகம் பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற விசுவாசியே புகழப்படுவான். எல்லாரும் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற விசுவாசியே புகழப்படுவான். அவன் கைகளின் பலனை அவனுக்கு கொடுங்கள், அவன் செய்கிற வாசல்களில் அவனை புகழப்படுவது. என அற்புதமான வார்த்தைகள். இப்படித்தான் ஒரு வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று இயேசு எழுதி வச்சிருக்கிறார். இதை வாசித்துட்டு நீங்க சொல்லுங்க, இப்படிதான் என் வாழ்க்கை கட்டப்படணும். ஆமென். எப்படி இருக்கணும் என் வாழ்க்கை? என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீதிமொழிகள், நீதிமொழிகள் 36 அதிகாரம் 1 31 ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்க வேணும். ஆமென். அப்போ அந்த வார்த்தை என்னத்துக்கு எழுதி வச்சுது? படிச்சுட்டு மறந்து போகிறதுக்கா? இல்லை ஆண்டவரே, இப்படி இல்லைன்னாக்கா இப்படி இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க, இப்படி என் வாழ்க்கையை கட்டுங்க. இது நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். ஆமென். நம்ம வார்த்தைகளை அறிஞ்ச பாருங்க, அறியும் பொழுதுதான், வார்த்தைகளை அறியும் பொழுதுதான் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 127:1 கூட பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலால் விழித்திருக்கிறது விருதா, நீங்கள் அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரையில் அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவர்களால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பராத்தூணியை நிரப்பின புருஷன் பாக்கிவான், அவன் நாணமடையாமல் ஒளிமு வாசல் சித்தர்களோடு பேசுவார்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற வேலை, கட்டுகிற காரியம், கட்டுகிற பொறுப்பு இயேசுனுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் பலர் பல விதத்தில் முயற்சித்தாலும் கூட வாழ்க்கை கட்ட முடியறதில்ல, வாழ்க்கையில் முன்னேற முடிகிறதில்ல. ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறேன், அதை காக்கிறேன், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன், அதுக்கு எல்லா விதமான பலனையும் நான் அருளுகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை கட்டி அழகான வாழ்க்கையாய், அவருக்கு பிரியமான வாழ்க்கையாய், அவருக்கு அவருடைய என் பிரியமே என் ரூபவதியே என்று அழைக்கும்படியாய் நம்மை உருவாக்குவராய் இருக்கிறார். நாம் அவருடைய கையில் இருந்தால் போதும். ஆமென். இயேசுடைய கையில் எப்பொழுதுமே இருக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதனால தான் ஏசாயா புஸ்தகம் சொல்கிறார், இதோ என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நம்ம எங்கே இருக்கிறோமா? இயேசுவின் உள்ளங்கையில். இப்பொழுது பாடலை காணிக்கை பாடல் பாடும் பொழுது பாடினாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், உங்கள் தோளில்னாக்க ஆட்டுக்குட்டி எங்கே இருக்குமா? ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆட்டுக்குட்டி அவர் எப்படி தூக்கிட்டு வர்றாரு? வான்னு கழுத்து கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு வரல. காணாமல் போன ஆட்டு என்ன பண்ணுறாரு? அந்த கால்களை கட்டி தூக்கி தன்னுடைய தோல் மேல் சுமக்கிறார். ஆகவே இயேசுவின் தோல் மேல் நாம் இருக்கிறோம். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் பக்கம் நிற்கும் பொழுது அவர் நம்மை கட்டுகிறவராக இருக்கிறார். அதுவும் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டி தன் தோல் மேல் போட்டுட்டு வர அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு
ஆட்டுக்குட்டி நீங்களே வளர்த்துற ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் கூட அது காணாமல் போயிட்டாக்கா அதை கண்டுபிடிச்சு போய் அதை தேடும் பொழுது அது உங்கள் கண்களுக்கு பட்டாலும் கூட நம்முடைய எஜமான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி உங்ககிட்ட ஒடியாரதான். அது உங்களை கண்டு ஓடுமா, நீங்கள் தான் அதனுடைய எஜமான், நீங்கள் தான் அதை வளர்த்துனீங்க. ஆனாலும் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ண உங்களை கண்டு ஓடுமா. அதை ஓடி அதை வளைத்து பிடித்து சரி வாப்பாளன்னு கூப்பிட்டாலும் வராதான். ஒரு ஊழியக்காரர் எப்படியே சொல்கிறாரு, நாய் காணாத போயிடுச்சுனாக்கா கண்டுபிடிச்ச உடனே நாய் உங்கள் பிறநாள் வாலாட்டிட்டு வந்துடும். ஆட்டுக்குட்டி காணாது போயிடுச்சுன்னா உங்கள் ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சாக்கா வாலாட்டிட்டு வராது. அதை கட்டி தோல் மேல் தான் சுமக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாக உங்களையும் என்னையும் கபடம் இல்லாத ஆட்டை போல நம்மை பார்த்து நம்மை தோல் மேல் சுமக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அழைத்தாலும் கூட நம்ம போக மாட்டோம் சில நேரத்தில். ஆனால் அவர் விடுறதா இல்லை. அவருடைய வார்த்தையின்படி அவரை விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் நாம் பல நேரங்களில் அவருடைய குரல் கேட்காமல் ஓடினாலும் கூட அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம், பரிசுத்தாவின் வல்லமையினாலே உங்களையும் என்னையும் அவர் அணைத்து கட்டி நம் தோல் மேல் சுமக்கிறவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். என் வீட்டை கர்த்தர் கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கர்த்தர் கட்டலைன்னா நாம் கட்ட முடியாது. அந்த வசனங்களை நாம் அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் கட்டுவேன், நாட்டுவேன், நான் இடிக்க மாட்டேன். கர்த்தர் அவர் கட்டுகிறாராம். நம் வாழ்க்கையை கொண்டு நம் நல்வாழ்வை, சுகவாழ்வை, மேலான வாழ்வை, செழிப்பான வாழ்வை, பரலோக வாழ்வை கட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் அவர் வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை கட்ட நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். அவ்வளோதான். அவர் கட்டுறதுக்கு நாம் அனுமதி கொடுத்தாக்கா அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். இதோ வாசற்படியில் இன்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து. பல நேரங்களிலே இந்த பிரசங்கங்கள்லாம் அநேகருக்கு கேட்கறதுக்கு இஷ்டமே இருக்காது. எப்படிங்க வாழ்க்கை கட்டப்படும்? ஆலோசனைகள் கேட்கறதுக்கு இஷ்டம் இருக்காது. நீதிமொழியில் ஒரு வசனம் சொல்லுது, போதகத்தை நான் வெறுத்தேன். இன்னைக்கு அநேகர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஆராதனைக்கு வராமல் இருப்பதற்கும் வீடுகளில் கூட வேதத்தை வாசிக்காத இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை நம்புறேன், எனக்கு எல்லாம் தெரியும், போதும் அது அப்படின்றதான திருப்தியோடு வாழ்கிறதுனால தான் அப்படிப்பட்டதான ஒரு மேட்டிமை வந்து விடுகிறது. இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு வளர்ந்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரியவர்களானாலும் கூட ஏசப்பாவுக்கு நம்ம பிள்ளைகள் தான். சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வளர்ந்து அவங்களுக்கு திருமணம் ஆகி அவங்க பிள்ளைகளை பெற்று அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அவங்க பேர பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். அவங்க வீட்டில் வயதான ஒரு பாட்டி அம்மாவோ ஒரு பாட்டார வந்து ஒரு தகப்பனாரோ இருப்பார். இவர் வயசாக இருப்பார், அந்த சோடு மனுஷனாக இருப்பார். அந்த பாட்டியும் அந்த தாத்தாவோ டே வாடாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த சோடு பெரிய மனுஷன் போய் வாடான்னு கூப்பிட்றாங்களேன்னு பார்த்தாக்கா, ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிள்ளை தான். இவங்க எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ காரியங்களை சாதிச்சிருந்தாலும் கூட அந்த பெரிய மனுஷனாக வாழ்ந்திருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ண உரிமையோடு கூட பிள்ளை என்ற உரிமையோடு கூட அவங்களை அழைப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளை தான். அது மாதிரி நம்ம எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் கூட நாம் ஏசப்பாவுக்கு பிள்ளை. ஆமென். அவருடைய குரலை கேட்கறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை கேட்கிறதுக்கு 1000 வசனங்களில் ஒரு வசனம் போதும் நம்மை உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. ஆகவே தன் வசனத்தை கேட்கிறது மிகவும் முக்கியம். வசனத்தை நாம் கவனமாய் கேட்பது மிகவும் முக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13, 14, 15 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களில் மூடிக்கொண்டார்கள் என்பதே. கட்ட முடியல, ஆரோக்கியமாக்க முடியல, சுகமாக்க முடியல, நன்மைகளை கொடுக்க முடியல இயேசுனால. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் கட்டாமலும் மேன்மைப்படுத்தாமலும் இருக்கும்படியாக
அவரை முடியல, மேன்மைப்படுத்த முடியல, ஆரோக்கியத்தை கொடுக்க முடியல, சுகத்தை கொடுக்க முடியல, வாழ்க்கையை கொடுக்க முடியல. என்னால் ஏன் தெரியுமா? அவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் என்னவாய் இருக்கிறது? இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களினால் தன் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. காதில் எப்படி கேட்குறாங்களா? மந்தமாக கேட்குறாங்க. என்ன எனக்கு தெரியாத எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அவர் எனக்கு தெரியாத பிரசங்கம் பண்ணி கொடுப்பாரு? அவரை பற்றி எனக்கு தெரியாதா? நான் படிக்காத பைபிளா? நான் கேட்காத பிரசங்கமா? ஆமாம், நீங்கள் கேட்காத பைபிள் இல்லை, நீங்கள் கேட்காத பிரசங்கம் கிடையாது, நீங்கள் அறியாத இயேசு இல்லை. ஆனால் வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதிதாய் வெளிப்படுகிறதா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், வெளிப்பாட்டின் மேல். நமக்கு கிடைக்கிற சபையில் என்ன கிடைக்கிறது? நாம் கூடி வரும் பொழுது அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய மகிமை இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை உணுக்கமாய் கேட்கும் பொழுது எந்த நாளிலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கட்டப்படும்படியான, உடைக்கப்படும்படியான, சீர்திருத்தப்படும்படியான, நம்மை அழகாய் உருவாக்குவதற்கு நம்மில் இருக்கிறதான வேண்டாத அந்த எல்லா விதமான அசுதிகளை நீக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் அவருக்கு பிரியமாய் கட்டும்படியாக ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் வெளிப்படும்படியாகவே அவர் நம்மை ஒன்று கூட்டி சேர்க்கிறார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் கட்டுவார், உடைப்பார், சிற்றிப்பார், உணர்த்துவார். ஆனால் சபை கூடி வருதல் என்பது எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. இங்கு ஆவியானவர் பலமாய் அசைவாடி நம்முடைய வாழ்க்கையை வார்த்தையின் மூலமாக, வல்லமையின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தையை கேட்கிறது மிகவும் முக்கியம். அவருடைய வார்த்தையை தியானிப்பது மிக முக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 27 வரலும் அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, எல்லாம் சொல்லுங்க, கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெரும்பல்ல வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்னுடைய அஸ்திபாரம் எதன் மேல் போடப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல். கிறிஸ்து யார்? அவர்தான் வார்த்தை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையின் மேல். கிறிஸ்துவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்திலிருந்து இருந்தது, உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. வார்த்தை அவர் இயேசு. ஆகவே தான் இயேசுவை விசுவாசிக்கிற அளவுக்கு அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிவிடும். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு, முதலாவது என்ன தெரியுமா? அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில், அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு, அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படுவதற்கு, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அந்த சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முதலாவது நீ அந்த வார்த்தையை நாம் கேட்பது அவசியம். காது கொடுத்து கேட்பது அவசியம். அதனால்தான் அன்னை மரியாளிடத்தில் வார்த்தை வந்த பொழுது அவள் ரிப்பீட் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்னு. ஆனால் அப்பொழுது கடைசியாக தேவதூதன் சொல்லும் பொழுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய வார்த்தையின்படியே, எல்லாம் சொல்ல, உங்களுடைய வார்த்தையின்படியே, உங்கள் வார்த்தையை நான் கேட்குறேன், அவர் கேட்டதுனால தானே உங்கள் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்ல முடிஞ்சு. இப்போ இன்னைக்கு இங்கே கேட்டுட்டு இருக்கிறதுனால தானே இங்கே ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை நோக்கி கட்டும்படியாய், உங்களை தேற்றும்படியாய், உங்களுக்கு வாக்கு தத்தமாய் தேவன் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இப்பொழுது வெளிப்படுத்தினீரே, இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், கட்டுவேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படியே நான் கட்டப்படட்டும். நாட்டுவேன் என்று சொன்னீங்களே, சொன்னபடியே என் வாழ்க்கை நாட்டப்படட்டும். இதுதான் வெளிப்பாடு. வெளிப்பாடுன்னு சொல்றது கண்களை மூடி எங்கேயோ வெளிப்பாடுன்னு வரும்னு பார்க்க முடியாது. அப்படி தேவன் சில நேரங்களில் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆனால் நம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த வெளிப்பாடு அது நம்முடைய வாழ்க்கையை கட்டும். இயேசு நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு கட்டுகிறார்? அவருடைய வார்த்தையின் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது அஸ்திபாரம் கண்மலை மேல் போடப்பட்டதாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கை அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உறுதியான அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கும். எதுக்கென்று எதுவுமே நம்முடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்ததுனால தான் பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் கூட அநேகர்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். தன் கணவனை கொன்ற அப்படிப்பட்டதான அந்த கொடூரமான அந்த கொலைக்காரர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் அவருடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய இயேசுவின் மேல் போடப்பட்டிருக்கிறது. பழிக்கு பழி வாங்கணுன்றப்ப இந்த உலகத்தினுடைய ஒரு செயல், உலகத்தினுடைய ஒரு முறை. ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள், இன்றைக்கும் இயேசுவின் வார்த்தை மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவ ஊழியக்காரர்கள் மன்னிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கும் ரத்தம் சிந்த தயாராக இருக்கிறார்கள். ஆகவே தான் ஸ்ட்ரைக் பண்ணுறது, போய் உண்ணாவிரதம் இருக்கிறது, கோஷம் போடுறதெல்லாம் கிறிஸ்துவர்களுடைய செயல்முறை அல்ல. கிறிஸ்துவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் எங்க தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிற இடத்தில். ஹல்லேலூயா. ரோட்டில் இருந்துச்சு எங்களுக்கு நியாயம் வேணும்னு ஆர்ப்பரிக்கிறோம் கிறிஸ்துவன். அது அப்படி செய்கிற தவறுன்னு சொல்லலை, தேவைப்பட்டாது சில நேரத்தில் செய்கிறாங்க. ஆனால் ரோட்டில் இருந்துச்சு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு ஆர்ப்பரிக்கிறதுனால நியாயம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் ஆர்ப்பரித்தா எரிக்க விழும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கு நிச்சு ஆர்ப்பரிக்க சொன்னாரோ அங்கு நிச்சு ஆர்ப்பரிச்சாக்கா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது மகிமை மூடும். ஹல்லேலூயா. மகிமையினால் மூடும். அந்த மகிமையில பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஆகவே உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை அவர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் கட்டப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பாருங்க, ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 12வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது எனக்கு ஜீவன் அல்ல. அல்லாமலும் ஒரு ஓமையை அவனுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இன்று இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிறோம் ஜீவனும், உடையை பார்க்கிறோம் சரீரமும் விசேஷத்துவலாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிறோம் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் விடுத்துவித்தால் உங்களுக்கு விடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே, சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். எவ்வளவு ஒரு தெளிவா யாரும் புரிந்து கொள்கிற விதத்துல ஏசப்பா போதிக்கிறார். எவ்வளவு தெளிவாக போதிக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? உங்கள் நம்பிக்கை முழுசும், உங்களுடைய விசுவாசம் முழுசும் யார் மேல் இருக்கட்டும்? தேவன் மேல் இருக்கட்டும்.
லூக்கா 12:21 தான் சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். எல்லாரும் சொல்லுங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். அப்ப உலகத்துல பணத்தையோ சொத்தையோ ஆஸ்திகளையோ சேர்க்கிறது தவறுன்னு அவர் சொல்லல. இயேசுவை விட்டுட்டு தனக்காகவே அவர்தான் ஐஸ்வர்யத்தை தருகிறார். பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப அவருடைய ஆசீர்வாதத்தினால்தான் நமக்கு ஐஸ்வர்யம் வருது. ஐஸ்வர்யம் வரும் பொழுது தேவனிடத்தில், அதனால்தான் எவ்வளவு நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டா, உங்கள் வாழ்க்கையில் தேவன் பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்துறாரா, நிறைய பணம் தராரா, நிறைய காசு தராரா, நிறைய வசதிகள் உண்டாகுதா, நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகுதா, நல்ல வருமானம் உண்டாகுதா, ஒன்று கற்றுக்காங்க. கர்த்தருக்காக உங்களுடைய தசமபாகங்களை கொடுத்துட்டு இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிச்சு பாருங்க. அது தலைமுறையாய் பெருகும். ஹல்லேலூயா. உங்களோடது நிற்காது, என்னோடது நிற்காது. நான் கர்த்தர் தான் அதெல்லாம் தராரு அப்படின்றது நாம் அதை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அவர் நிச்சயமா அவர் அப்படிப்பட்ட தேவன். அவர் பிடுங்குகிறவர் அல்ல, அவர் இடிக்கிறவர் அல்ல, அவர் கட்டுகிறவர். அவரை நாம் முதலாவது நம்ம வைத்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுத்து ஏழையானவங்கள் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் கொடுத்ததை அப்படியே அவர் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இந்த இடத்துல அமைந்திருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நீங்க கேட்க முடியும். கர்த்தருக்கு கொடுத்து, கர்த்தரை தனக்கு சில பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, இடங்களை கொடுத்து, தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து கெட்டு போனவர்கள் ஒருத்தருமே இல்லை. ஏன்னா அவர்களை தேவன் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அவர் கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது மாத்திரம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனை விட்டு தூரம் வந்துடக்கூடாது. தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய இரக்கத்தை விட்டு, தேவனுடைய கிருபை விட்டு, தேவனுடைய வார்த்தை விட்டு வராதபடிக்கு தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருந்தால் அவர் நம்மை இன்னும் ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய். அப்படின்னா தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் எப்படி பாருங்க ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப ஐஸ்வர்யவானுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்? இன்னும் அந்த பணத்தின் மேலேயே இருக்கும். பணம் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி அதை சேர்த்து வைக்கலாம், இன்னும் என்ன வாங்கலாம், இன்னென்ன இது எங்க அப்படிதான் அவனுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் களஞ்சியங்களை கட்டலாம், இன்னொரு வீட்டை கட்டலாம், இன்னொரு காட்டை வாங்கலாம், இன்னும் எங்க சேர்த்து வைக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்கு இப்படிப்பட்டதான அந்த ஒரு மென்டாலிட்டியே ஓடிட்டு இருக்கிறான். அதே மாதிரி கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம், எப்படி கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்யலாம், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பணத்தை வச்சு, நமக்கு இந்த பொருளை வச்சு, நமக்கு இந்த வாய்ப்பு வச்சு, இந்த உயிரை வச்சு, இந்த கிருபை வச்சு கர்த்தருக்காக என்ன செய்யலாம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யலாமா, கர்த்தருக்காக ஜெபிக்கலாம், கொடுக்கலாம், உதவலாம், ஊழியத்தில் எப்படி ஈடுபாடாக இருக்கலாம். இது கர்த்தரோடு கூட ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். நாம் கவலைப்படுகிறதுனால எல்லாம் கிடைக்கிறதில்ல, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால் எல்லாம் கிடைக்கிறது என்பதை அழகாக காகங்களையும் காட்டு புஷ்பங்களையும் உதாரணமாக காண்பித்து அவர் நமக்கு, நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை கூட உங்களால் செய்ய முடியாது, அப்போ கவலைப்படுறதுனால என்னத்தை செய்வீங்க? கவலைப்படாதுங்கனாக்கா கவலைப்படாத கம்முன்னு தூங்குங்கன்னு இல்லை, கவலைப்படாமல் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்கள் என்று அர்த்தம். ஆமென். அதனால தான் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே நீங்கள் எதை விசுவாசிக்கல, கவலைப்படுறீங்க. எப்படி? கவலையும் ஒரு தியானம் தாங்க. கவலை என்னது? ஒரு தியானம். கவலை எப்படி? உங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுறது பொழுது அந்த பிரச்சனையை நாம் தியானிக்கிறோம். அதை நாம் விட்டுவிட்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், கட்டுவேன் நாட்டுவேன் உன்னை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நாம் தியானமாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது எல்லாம் சொல்ல கூட கொடுக்கப்படும். இயேசு கட்டுவார். ஹல்லேலூயா. அதனால கட்டுற வேலை, நம்மளை ஆசீர்வதிக்கிற வேலை, நம்மளை எண்ணெய் பூசுற வேலைலாம் ஏச போடுது. நாம தான் குற்றுயிராக உழுந்து போய் கிடக்கிறோம். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாமே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறதல்ல, அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, ஒருத்தர் வழியில் போயிட்டு இருக்கலாம், குற்றுயிராக கிடக்கிறான். அவனால் அவனுக்கு உதவி செஞ்சிக்க முடியல, இன்னொருத்தருடைய உதவி அவனுக்கு தேவை. அவனுடைய காயத்தை யாராவது கட்டணும், அவனுக்கு யாராவது எண்ணெய் பூசணும், அவனுக்கு யாராவது தண்ணி கொடுக்கணும், அவனை யாராவது பராமரிக்கணும். இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசு நல்ல சமாரியன், நாம் அடிபட்டு கிடக்கிற ஆடு.
அடிபட்டு கிடக்குறீங்க, இயேசு நல்ல சாமரியன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டுதல் நமக்கு தேவை, அவருடைய ஆறுதல் தேவை, அவருடைய தேறுதல் தேவை. எங்க இருக்குது அதெல்லாம்? அவருடைய ஆறுதலும், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய சுகமும், அவருடைய ஆசீர்வாதம், நன்மையும் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் பக்கம் நான் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் பக்கம் நாம் நிற்கணும், பிசாசின் பக்கம் நிற்கக்கூடாது. அதனால் தான் பிசாசின் பக்கம் நிற்கக்கூடாதுனாக்கா, பிசாசுடைய எந்த வார்த்தைகளையும் அவனுடைய ஆலோசனைகளையும் நம்ம பேசக்கூடாது, டிப்ரெஷனை பேசக்கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுவின் பக்கமே நிற்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. பல நேரங்களில் யோசனை வரும்பொழுது நான் அப்படி சொல்லுவேன், வேண்டாத சிந்தைகள் வரும்பொழுது அப்படி வாய்த்தன்னு சொல்லு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உன்னில் இருக்க கடவுது என்று எழுதியிருக்கிறதே. எனக்குள் கிறிஸ்துவின் சிந்தை தான் இருக்கும். அப்போ கிறிஸ்து எப்படி பார்க்குறாரோ, இயேசு எப்படி நினைக்கிறாரோ அப்படி நினைக்க நான் முயற்சி பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். வார்த்தையின் பக்கம் எப்போ நிற்கணும்? ஆண்டுடைய வார்த்தையின் பக்கம் நிற்கணும். வார்த்தையின் பக்கம் நிற்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ ஒரு கோர்ட்டில் போய் நம்மளுக்காக ஒரு வக்கீல் வாதாடுறாரு. இவங்க தப்பு பண்ணது உண்மைதான், இவங்க தப்புக்கான கிரயத்தெல்லாம் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, தப்பு கட்டியாச்சு, இவங்களை நீங்கள் விடுதலை பண்ணிடுங்க, இவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு வக்கீல் வாதாடிட்டு இருக்கும் பொழுது நான் எந்திரிச்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்குலாம் யாரும் கொடுத்தா மாதிரி தெரியல, எனக்கு தண்டனையை நான் அனுபவிக்கிறேங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் பழப்பு? எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நான் ஏற்றுக்கிறேங்க, எனக்கெல்லாம் அப்படி யாரோ கூட எனக்கு நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச பாவத்துக்கான கிரயத்தெல்லாம் யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலைங்க, இவர் என்னமோ சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல, எனக்கு நான் பண்ண தப்பு நானே அனுபவிச்சுக்கிறேங்க, எனக்கு அந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு அந்த வக்கீலுக்கு ஆப்போசிட்டாக நாம் பேசினா எப்படி இருக்கும் வாழ்க்கை? திருப்பியும் நம்ம கேவலமாக தான் போவோம். வக்கீல் நான் சொல்கிறாரு, உனக்கான கிரயத்தை நான் செலுத்தி விட்டேன், உனக்கான கிரயம் கொடுக்கப்பட்டாயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? அங்கே வக்கீல் பக்கம் நின்று ஆமேன் என்ன சொல்லணும்? ஆமேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆமேன். அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் கட்டுன்னு சொன்ன நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவின் வாழ்க்கையை கட்டுகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவருடைய இயேசு பக்கம் நிற்கணும். யார் வார்த்தையை நம்புவோம்? இங்கிலீஷில் அருமையான ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு அப்பெல்லாம் பாடுவாங்க. யார் வார்த்தையை நம்புவேன்? யார் வார்த்தையை நம்புவேன்? இயேசுவின் வார்த்தையை நம்புவேன். ஆமேன். பிசாசின் வார்த்தையை நம்ப மாட்டேன், இயேசுவின் வார்த்தையை நம்புவேன், இயேசுவின் வாக்கு தத்துவத்தை நம்புவேன். அவர் எனக்காக சொல்லி இருக்கிறதை நம்புவேன், எனக்காக எழுதி கொடுக்கப்பட்டதை, எனக்காக செய்து முடித்ததை அவர் எழுதி வைத்திருக்கிறார், அதை நான் நம்புவேன். என்னுடைய வார்த்தையின் பக்கம் நம்புவேன். எழுந்து நிற்போம். ஏசாயா 61 அதிகாரம் முழுசும் நான் வாசிக்க போகிறோம். நம்முடைய தேடல், நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற இயேசு, இயேசுவின் வார்த்தை, ஆவியானவர். நம் வேலை அவர் வார்த்தையை கேட்பது, விசுவாசிப்பது, அறிக்கை பண்ணுவது, ஆவியில் நிரம்புவது, அவர் வார்த்தையின் பக்கம் நிற்பது. ஆமேன். அதான் வாழ்க்கை கட்டுறது. கண்மலை மேல் கட்டுறதுன்னு என்ன தெரியுமா? இயேசுவின் வார்த்தையின் பக்கம் நிற்கணும். எங்கே நிற்கணும்? இயேசுவின் வார்த்தையின் பக்கம் நிற்கணும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும், வார்த்தையை கையில் எடுத்துக்கிட்டு நிற்கணும், வார்த்தையை ஒவ்வொரு நாள் உட்கொள்ளணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறதற்கு நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சில இடங்களில் நாம் கட்ட வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் பெரும்பாலான பகுதியில் அவர் தான் கட்டுகிறார். ஹல்லேலூயா. அவரே என் காயத்தை கட்டுகிறார், நொறுங்குண்ட எல்லாவற்றையும் அவர் கட்டுகிறார். பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதும் அவருடைய ஆவியானவர் நம்ம எவ்வாறு கட்டுகிறார். அவரே எல்லாத்தையும் கடைசி வசனத்தில் அப்படி சொல்லுகிறது, அவர் தான் எல்லாம் முளைக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது. எல்லாம் அவர் செய்கிறத மாதிரி தான் இங்கே சொல்லுது. அவர் தான் எல்லாம் செய்கிறாராம். ஏசாயா 61 அதிகாரம் நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாராம். இயேசுவின் மேல் இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினா, இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையோ. எல்லாம் சொல்லுங்க, இருதயம் நெருங்குண்ட எனக்கு காயம் கட்டுதலும், பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிற என்னை விடுதலையாக்கி என் கட்டுகளிலிருந்து என்னை கட்டவிழ்த்து அவருடைய நீதியினாலும் நன்மையினாலும் ஆறுதலினாலும் என்னை நிரப்பி துயரப்பட்ட எனக்கு ஆறுதலையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் இயேசு எனக்கு கொடுத்து என்னை அவருடைய
மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. என்ன செய்யறாரு? அவர் செய்யறாருங்க எல்லாமே. சும்மா அவர் கையில் இருந்தா போதும். நம்ம அவர் வார்த்தை விசுவாசத்தை, அவர் வார்த்தையை பக்கம் நிச்சா போதும். அவர் எல்லாம் செய்கிறார். அவர் தான் அப்படி செய்கிறார். விருட்சங்கள் என்ன அவர் செய்கிறாராம்? கட்ட வீழ்கிறாராம், காயம் கட்டுறாரு, விடுதலை அவர் தருகிறார், சிங்காரத்தை அவர் தருகிறார், ஆனந்த தைலத்தை அவர் தருகிறார், துதியினுடைய அவர் தருகிறார், நீதியின் விருட்சமை அவர் மாற்றுகிறார், எல்லாம் அவர் செய்கிறார். இடிந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 61:4. எல்லாரும் சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையாய் இருந்த சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி என் வாழ்க்கையில் புதிதாய் நன்மைகளால் நான் கட்டப்படுவேன். இதெல்லாம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்களாம், புறஜாதியார் நின்று கொண்டு மந்தைகள், அவங்களாம் வந்து மந்தைகளை நம்மளுக்கு உதவி செய்வாங்க, திராட்சை தோட்டக்காரமாய் இருப்பார்கள், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமைக்கென்று மேன்மை பாராட்டுவீர்கள், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பக்கத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எல்லாம் சொல், நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும். கர்த்தராகிய இயேசு எனக்காய் எல்லாவற்றையும் புதிய உடன்படிக்கையிலே செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர் நம்மை நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன், அவர்களோடு நம்மோடு கூட ஏசப்பா உடன்படிக்கை பண்ணியிருக்காரா? அவர் சொல்ல நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஏசு வாக்கு கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட உடன்படிக்கை அது? நித்திய உடன்படிக்கை. என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், இது உங்களுக்காக நான் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற சரீரம், இது புதிய உடன்படிக்கை. ஆமென். அந்த உடன்படிக்கை மாறி இருக்குதா? மாறவே இல்லை. அவர் செஞ்ச உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, அது மாறாத உடன்படிக்கை. ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் சொல்ல, என்னை பார்க்கிற எல்லாரும் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுவேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூரும். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது போல மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறது போல இயேசு என்னை அவருடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் வஸ்திரமும் இரட்சிப்பின் நீதியின் சால்வை, இரட்சிப்பின் வஸ்திரத்தை யார் தருது? நாம் போய் விலை கொடுத்து வாங்கிட்டு வரல. அவர் இலவசமாய் இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் எனக்கு தருகிறார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணியில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிப்பது போலவும் கர்த்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியும் துதியும் முளைக்க பண்ணுவார். இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டியது எல்லாம் அவரை உயர்த்தும் துதி. ஹல்லேலூயா.